today's topic is bail. Okay, so bail related எல்லாமே. So இது பார்க்கணுமான்னு கேட்டா ஆமா, ஏன்னா அவரோட prelims இந்த மாதிரி question கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? Okay, so first why it is in news. Okay, so Supreme Court quashed Bombay High Court's order that granted anticipatory bail to accused of caste crimes. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பெயில் கொடுத்துருக்காங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில். அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மலான கேஸில் பெயில் கொடுக்குறாங்கன்னா அது நம்மளுக்கு அவ்வளோ பெருசு கிடையாது. ஓகேங்களா? பட் ரிலேட்டட் டு கேஸ்ட் கிரைம்ஸ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நார்மல் பெயில்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஓகே. தென் வேற என்னெல்லாம் வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த அதாவது என்ன கேஸ், இந்த கேஸில் வந்துட்டு ரூலிங் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சுவலாக கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் பிட்வீன் டூ பீப்புள். வி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேர். ஸோ ஒன் பிலாங்ஸ் டு எஸ்சி கம்யூனிட்டி அண்ட் அதர் டு அனதர் சம் அதர் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு அவங்கள போயிட்டு அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சும்மா மட்டும் அடிக்கல, லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வீடு பூந்து அடிச்சிட்டாங்க. ஓகே, ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் தே ஹேவ் டன் இட் பப்ளிக்லி. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் பார்க்குற மாதிரி ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி தான் அதையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு. தென் ஸோ அட்டாக்டு. ஓகேங்களா? ஸோ அட்டாக் பண்ணிட்டாங்க. எதுக்காக அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு இவங்க சொன்ன மாதிரி ஓட்டு போடலைன்றதுக்காக மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ two things. One, they have attacked a SC member. That is one thing. And அதாவது டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓட்டிங் இட் cannot be influenced. ஓகேங்களா? ஸோ அதுவே தப்பு தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ஒரு எஸ்சி மெம்பரை வந்துட்டு ஓட்டிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றதுமே இட்ஸ் அ கிரைம். ஆக்சுவலாக இட் கம்ஸ் அண்டர் சேம் எஸ்சி எஸ்டி ஆக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அட்டாக் பண்ண அந்த பர்சன் இருக்காங்களே, அக்யூஸ்டு அண்ட் விக்டிம் வந்துட்டு அடி வாங்கினவங்க. ஸோ அக்யூஸ்டு இருக்காங்களே, ஸோ அக்யூஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெயில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செஷன்ஸ் கோர்ட்ல தே ஹேவ் ரிஜெக்டட் த பெயில். ஓகே, ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றது என்ன நடத்து பார்ப்போம், பட் பெயில். ஓகேங்களா? இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட்ல தே ஹேவ் ரிஜெக்டட் த பெயில் அண்ட் ஹை கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தே கிராண்டட் பெயில். ஓகே, ஸோ தே செட் லைக் இட் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். ஓகே, பட் நாட் பேசிஸ் ஆன் எஸ்சி ஆர் எஸ்டி. அது ரிலேட்டட் கிரைம் கிடையாது, பொலிட்டிக்கலாக தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு நம்ம பார் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெயில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த திரும்பவும் அப்பீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாம்பே ஹைகோர்ட்டோட ஆர்டர் குவாஷ் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் தே ஹேவ் ஸ்டாப்டு கிவிங் பெயில் டு தட் பர்சன். ஓகேங்களா? அப்போ அந்த பெயில் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்போ அந்த ரூலிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ செக்ஷன் 18 ஆஃப் SC/ST. ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஸோ அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் கிரியேட் அ ஸ்பெசிஃபிக் பார் அகைன்ஸ்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகேங்களா? ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கக்கூடாதுன்றத தெளிவாக ஆக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அது எவ்வளோ சீரியஸான ஒரு அஃபென்ஸாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ பார் பண்ணியிருக்கு அண்ட் தட் டு லைக் மேட் அவுட் பிரைமா ஃபேசி. ஓகேங்களா? ஸோ பிரைமா ஃபேசின்றது என்னன்றதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எதில் கொடுத்துருக்கு? SC/ST இருக்கு. ஸோ SC/ST ஏன் பார் பண்ணியிருக்காங்கன்றதையும் லாஸ்ட்டில் பார்ப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிரைமா ஃபேசி அதையும் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? தென் அப்பார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வி வில் see what is bail. Okay, so like offenses, bail base பண்ணி offenses என்ன இருக்கு? ஸோ நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ bailable offense, non bailable offense அப்படின்னு we have two types of offense. Okay, so bailable offense in the sense, so first bailனா என்ன அப்படின்னா டெம்பரரியாக ஒரு ப்ரொவிஷன். ஓகேங்களா? ப்ரொவிஷன் தட் அலோஸ் ஃபார் டெம்பரரி ரிலீஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சனை வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறோம், அக்யூஸ்ட் ஆகி அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ட்ரையல் நடந்துட்டு இருக்குமா கோர்ட்ல, கடைசியில தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, he found to be guilty or notன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த ப்ரொசீஜர் நடக்கிற வரைக்கும் அந்த பர்சனை வந்துட்டு நம்ம கஸ்டடியில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தட் அந்த கஸ்டடியிலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் போகிறதுக்கு பேர் தான் பெயில். ஓகே, ஸோ எய்தர் தே வில் பி இன் போலீஸ் கஸ்டடி ஆர் ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது. ஓகேங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ரூமு, அது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் போலீஸ் கஸ்டடி. ஓகே, ஸோ நார்மலி வில் see in movies, ரைட்? ஸோ போலீஸ் போட்டு அடி நடிப்பாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் எங்கே? போலீஸ் கஸ்டடி. ஓகே, then when the person comes to judicial custody, ஓகேங்களா? ஸோ அது எங்கே நடக்கும் அப்படின்னா ஜெயிலில். ஓகே, ஸோ ஜெயிலு வேற, உங்களுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வேற. ஓகேங்களா? ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஜெயிலு ஒன்று. ஓகேங்களா? பிரிசன் இருக்குது இல்லையா, அந்த பிரிசனில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிலுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு போலீஸ் கஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கே தூக்கி போடுவாங்க அப்படின்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பேர் ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகே, ஸோ இந்த போலீஸ் கஸ்டடின்றதுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கு.
ஓகே ரைட். ஸோ இந்த பீரியட்ல அவங்க ட்ரையல் முடிகிற வரைக்கும் இவங்க வந்துட்டு கில்ட்டியா இல்லையா அப்படின்னு சொல்றது வரைக்குமே அவங்க எங்கே தான் இருப்பாங்க, ஜெயிலே தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நிரபராதி ஜெயிலில் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அவங்க மேபி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த பெயில். ஓகே ரைட். ஸோ டெம்பரரி ரிலீஸ் ஆஃப் அன் அக்யூஸ்டு பர்சன் ஃப்ரம் கஸ்டடி டில் ட்ரையல் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ பெயிலபிள் அஃபென்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் சீரியஸ் கிரைம்ஸ். ஓகேங்களா, லைக் மேக்ஸிமம் ஒரு 10 years அந்த மாதிரி கீழே இருக்கிற கிரைம்ஸ். ஓகேங்களா ரைட். ஸோ ரொம்ப பெட்டி அஃபென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரூல்ஸை வந்துட்டு மதிக்காமல் போயிட்டோம், ஓகே, இல்லை சும்மா சின்னதாக சண்டை வந்துருச்சு அடிச்சுக்கிட்டோம், ஓகேங்களா, அந்த மாதிரியான அஃபென்சஸ். ஆர் லைக் பிரைபரி கொடுக்கறது, டிஃபமேஷன் கேசஸ். ஸோ இது எல்லாமே என்னது, இட்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா ரைட். ஸோ ஈஸியாக பெயில் கிடச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஆனால் பெயில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வி ஹேவ் டு அப்ளை. ஓகேங்களா, எப்படி FRA ஆக்ட் பார்த்தோமா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் அவங்க அப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு ரீஹேபிலிட்டேஷன் கிடைக்கும். ரைட்டா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு பெயில் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அப்ளை பண்ணாங்க அப்படின்னா the court must give them bail. ஓகே ரைட். ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். ஓகேங்களா, ஸோ என்னோட உரிமை அது, நான் பெயில் வாங்குறது என்னோட உரிமை அப்படின்றது எதுல இருக்கும் அப்படின்னா பெயிலபிள் அஃபென்ஸ்ல. ஓகே ரைட். தென் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சீரியஸான கிரைம்ஸ் எல்லாமே, லைக் மர்டர், ரேப்பு, ஓகேங்களா, தென் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கிரைம்ஸ், ஓகே, அது எல்லாமே என்னது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஈவன் டெரரிசம், எவ்ரிதிங் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த அஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கிரிஷனரி டு த கோர்ட். ஓகேங்களா, ஸோ கோர்ட் தான் வந்துட்டு முடிவு பண்ணி உங்க வெளியில விடலாமா வேணாமான்றது, அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா, ஸோ பெயில் போத் கேசஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ ஃபேக்டர்ஸ், இப்போ ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்றோம், என்ன ப்ரொசீஜர்ல வந்துட்டு நம்ம பெயில் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பெயிலபிள், நான் பெயிலபிள், ஈவன் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிவியாரிட்டி ஆஃப் த கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மர்டரை விட டெரரிசம் ரொம்ப பெருசு, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அந்த கேஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸாகவே இருந்தாலும் அந்த கேஸோட சிவியாரிட்டி பொறுத்து அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதும் கிடைக்காததும் இருக்கு. ஓகே ரைட். தென் டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 years இருக்கும், சம் 10 years இருக்கும். அப்போ 10 years சென்டென்ஸ்னா அவங்களுக்கு வந்துட்டு பெயில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ த மோர் நம்பர் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் அ சென்டென்ஸ், த மோர் டிஃபிகல்ட் டு கெட் யுவர் பெயில். ஓகே ரைட். தென் அவங்க வந்துட்டு நம்பணும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்சன் நம்ம வந்துட்டு வெளியில விட்டோம் அப்படின்னா தே ஷுட் நாட் கோ அண்ட் டேம்பர் த எவிடன்ஸ். ஓகே, அவங்க வந்துட்டு எவிடன்ஸ் அழிச்சிடக்கூடாது, விக்டிமை போய் பயன்படுத்தக்கூடாது, ஓகே, இல்லை ஊரை விட்டு ஓடிடக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள பெயிலையே வெளியில விடுவாங்க. ஓகே ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அஃபென்ஸ், ஓகேங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அஃபென்சஸ், வேற ஏதாவது கேஸ் வந்துட்டு அவங்க மேலே ஃபைல் ஆயிருக்கா, ஓகே, வேற அஃபென்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பெயில் வில் பி கிவன் டு த பர்சன். ஓகே, ஸோ மல்டிபிள் கேசஸ், இல்லை ஒரே கேஸு சிமிலராக இதே மாதிரி இன்னொரு மர்டர் அட்டெம்ப்ட், ஓகேங்களா, பட் இன்னும் கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் ஜட்மெண்ட் வரலை, ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு ட்ரையல்லையே இருக்கு, பட் சேம் லைக் மர்டர் அட்டெம்ப்ட் அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே ரைட். ஸோ நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல பெயில் கிடைக்குமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் கிடைக்கும், பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸோ இந்த ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் பொறுத்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்லேயே ஒருத்தவங்களை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாலும் இது எல்லாமே அவங்க மேலே பெருசாக எவிடன்ஸ் ஆகலை, அவங்க வெளியில், அதாவது அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பிரைம் அக்யூஸ்டு கிடையாது அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸில் புக் பண்ணியிருந்தாலும் பெயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பெயில். ஓகேங்களா, பெயிலே என்னென்ன டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் பெயில். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக நடக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்னோம் போலீஸ் கஸ்டடி ஆர் ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒரு பர்சன் நம்ம அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்துட்டு கேட்பாங்க பெயில் எங்களுக்கு கொடுங்க, வெளியில் விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நார்மல் ரெகுலர் பெயில். ஓகே, ஸோ ஹி ஹேவ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றது என்னன்னா நம்மளை என்ன கிரைமுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கல, ஓகேங்களா, இல்லை நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ் அடிச்சிட்டோம், இப்போ போலீஸ் நம்மள உள்ள பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன அஃபென்ஸ் பண்ணோன்னு. சில கேசஸ்ல நம்ம தான் அக்யூஸ்டுன்றது நம்மளுக்கே தெரியாமே இருந்திருக்கலாம்.
ஓகே மீன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருப்போம் அந்த கேஸில். ஓகேங்களா? ஸோ டவுட்டில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க போலீஸ், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த அஃபென்ஸுக்கு தான்ட்டு வென் யூ பிலீவ் தட் யூ ஆர் அரஸ்டட் அண்டர் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகே, எந்த அஃபென்ஸு? நான் பெயிலபிள். ஓகே, ஸோ ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்காக நம்மளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ போலீஸ், நீங்கள் சந்தேகப்படுவீங்க இல்லையா? தட் டைம் யூ கேன் அப்ளை ஃபார் அ ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணி உங்கள் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், கோர்ட் கிட்ட வந்துட்டு என்னை இப்படி அரெஸ்ட் பண்ண வந்துருவாங்க, இல்லை என்ன வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெயில் வந்துட்டு ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ரைட். பர்சன் இங்கே இருப்பாங்க, சம் மூவிஸ் யூ ஹவ் சீன், லைக் லாயர்கிட்ட பேசணும்பாங்க, லாயர் அப்படியே எடுத்துகிட்டு வருவார் பெயிலெல்லாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ திஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் கம்ப்ளீட்லி பார்ட் இன் SC/ST ஆக்ட். ஓகேங்களா? ஸோ யாராவது SC/STல வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரீ அரெஸ்ட் பெயில், இப்போ நாங்கள் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடிச்சுட்டு வந்துட்டோம், கண்டிப்பா அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுவான், இப்போ நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துரும் சொல்லிட்டு நான் போய் முன்னாடியே என்ன பண்றது, பெயில் நம்ம வந்துட்டு ஆன்டிசிபேட்டட் பெயில் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இதை எங்க பண்ண முடியாது, SC/ST அடிச்சுட்டு வந்தா பண்ண முடியாது. ஈவன் ஹியூமிலியேஷன், பப்ளிக்கா உங்களை ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால பெயில் வாங்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ இது எதுக்காக இந்த ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அப்படின்னா, டு சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் ஃபால்ஸ் சார்ஜஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அவங்க ஃபால்ஸா ஒருவேளை மெலிஷியஸ் சார்ஜஸ், யார் மேலேயோ வந்துட்டு குற்றத்தை போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இவங்க வந்துட்டு ரீசனே இல்லாமல் இவங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அப்போ தண்டனையே அதாவது குற்றவாளினே ஆகாம தட் பர்சன் ஹஸ் டு வெயிட் இல்லையா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டரிம் பெயில். ஸோ இன்டரிம் பெயில்னால, இன்டரிம்னால அது ஒரு ஷார்ட் இன்டர்வல், ஒரு மீடியம் மிடில் பீரியட்ன்ற அர்த்தம். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஷார்ட் பீரியட். ஸோ வென் யுவர் ரெகுலர் பெயில் ஆர் ஆன்டிசிபேட்டரி பெயில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கோர்ட்ல இருந்து அந்த பெயிலுக்கு வந்துட்டு பெண்டிங்ல இருக்கு, இன்னும் அதுக்கான அவங்க வந்துட்டு அலோவ் பண்றதா இல்லையான்னு சொல்லலை. ஸோ இந்த மீடியம் டைம், அந்த டைம்ல உங்களுக்கு பெயில் வேணும் அப்படின்னா தட் இஸ் இன்டரிம் பெயில். அந்த பீரியட்ல நான் இன்டரிம் பெயில் வாங்கிட்டு நீங்க பெயில் டெசிஷன் முடிங்க, அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் இன்டரிம் பெயில். ஓகே, ஸோ ஒன்லி டியூரிங் த பெண்டன்சி. ஓகே, பெண்டன்சி வந்துட்டு இருக்குதுன்றப்போ. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், இது எதுக்காக அப்படின்னா உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபால்ட் பெயில். ஓகே, ஸோ இந்த டிஃபால்ட் பெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி டு கம்ப்ளீட் த இன்வெஸ்டிகேஷன் வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ஸோ பேசிக்காக அந்த ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அஃபென்சஸ் அப்படின்னா 60 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும். ஸோ எஃப்ஐஆர்ன்றது என்னது, உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் போய் வந்துட்டு யாரோ என்னை அடிச்சிட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அது எஃப்ஐஆர். இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இல்லை என்ன அடிச்சிட்டாங்க, யார் அடிச்சுட்டு போனாங்கன்னே தெரில, ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன்னா அது எஃப்ஐஆர். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு ஃபைல் பண்ணிட்டு தே வில் ஸ்டார்ட் த இன்வெஸ்டிகேஷன். ஓகே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ என்னை அடிச்சது ஒரு பர்சன் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பர்சன் ஏ அடிச்சுட்டாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்றத த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தே ஹேவ் டு ஃபைண்ட் அண்ட் ஹேஸ் டு ஃபைல் அ சார்ஜ் ஷீட். அப்போ அந்த பர்சன் ஏ மேலே ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும், அப்படின்னா தான் அந்த கேஸ் நிற்கும். ஓகேங்களா? இல்லைன்னா அவங்க அக்யூஸ்டாவே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 60 டேஸ். யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஸ் தென் 10 இயர்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 60 டேஸ்க்குள்ள ஃபைல் ஷீட் சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 90 டேஸ், அதாவது 90 டேஸ் ஆன ஒரு உங்களுக்கு வந்துட்டு மோர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னா 90 டேஸ்க்குள்ள யூ ஹேவ் டு ஃபைல் அ சார்ஜ் ஷீட். ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியட்ல அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு தே மிஸ்ட் த டெட்லைன் அப்படின்னா த பர்சன் இஸ் பவுண்ட் டு பி ரிலீஸ்ட் ஆன் பெயில். ஓகேங்களா? ஸோ 60 டேஸ்ல என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 60 டேஸ்ல தேடுறாங்க எனக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ், பட் என்னை வந்துட்டு அக்யூஸ்ட்னு சொல்றதுக்கு அவங்க எவிடன்ஸ் கிடைக்கல, அப்போ என் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ இப்போ என்ன பண்ணி தான் ஆகணும், என்ன ரிலீஸ் பண்ணி தான் ஆகும். பட் ரிலீஸுமே எப்படி தான் பண்ணி ஆகணும், அதுக்கு பேர் என்ன, டிஃபால்ட் பெயில். அகெயின் வாட், பெயில். அப்போ பெயில்ன்றப்போ அதை நம்ம என்னதான் பண்ணணும், கோர்ட்ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பெயிலில் வெளில போக முடியும். ஸோ இந்த 60 டேஸ்ல என் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டு அக்யூஸ்டு இல்லை, அதாவது அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல என் மேலே அப்படின்னா, இப்போ நான் கோர்ட்டில் வந்துட்டு ஃபைல் பண்ணுறேன் பெயிலுக்கு அப்படின்னா the court must give me bail. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் a matter of right it becomes. ஓகேங்களா? ஈவன் 90 டேஸ்ல ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஒரு மர்டர் கேஸ்ல என்னை தூக்கி உள்ள போட்டாலும் 90 டேஸ்ல நான் தான் அக்யூஸ்டுன்றதுக்கான எவிடன்ஸ் அவங்களால ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா
என்னதான் பண்ணி ஆகணும், என்ன ரிலீஸ் பண்ணணும் எப்போ, நான் கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணணும் பெயிலுக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இஃப் ஐ ஃபர்கட் டு ஃபைல் த பெயில், ஐ டோன்ட் நோ லைக் 90 days இஸ் ஓவர். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நோ சான்ஸ், நத்திங், யூ கான்ட் கெட் பெயில் ஆஃப்டர் தட். ஓகே. ஸோ இப்போ 90 days முடிஞ்சிருச்சு. 90 days விண்டோ முடிஞ்சு 100th day என் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் 101th day ஓகேவா நான் போய் பெயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பெயில் கிடைக்காது. புரிஞ்சா. ஸோ அந்த விண்டோ என்ன அப்படின்னா 90 daysக்குள்ள உங்களால் கன்ஃபார்ம் பெயிலுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது 90 daysக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலைனாலும் 90 daysக்குள்ள பெயில் அப்ளை பண்ண முடியாது. பட் 90 days முடிஞ்சிருச்சு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்ம் பெயில் கேட்கலாம். ஓகேங்களா. ஆனால் அது எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 91 போயிட்டு பெயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் 95th day அவங்களுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் கிடைக்குது, அப்போ இவங்க தான் வந்துட்டு அக்யூஸ்ட், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பெயிலில் தான் இருப்பீங்க. ஓகே. ஏன்னா அந்த 90 day விண்டோ முடிச்சு போச்சு. ஆனால் 95th day அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் தான் அக்யூஸ்டுன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கீங்க பெயிலுக்கு, அப்போ உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, பெயிலே கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இஸ் டிஃபால்ட் பெயில். ஓகே. ஸோ இது எதுக்காக டிஃபால்ட் பெயில்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட்லி நம்மளோட ப்ரிசன்ஸில் வந்துட்டு ப்ரிசனர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, சானிடேஷன் கிடையாது, ஹெல்த் ப்ராப்பராக கிடையாது, ஹைஜீனிக் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் அது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ப்ரிசனர்ஸ் அதிகமாக உள்ளே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70-75% they are அண்டர் ட்ரையல்ஸ். மீன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம ட்ரையல்லையே இருக்கிற ஆட்கள் தான் 70%க்கு மேலே. ஸோ திஸ் இஸ் லீடிங் டு ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ஜெயில். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. ஒன்ஸ் லைக் பிரசிடென்ட் ஹேவ் ரைஸ்டு திஸ் இஷ்யூ, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. தென் இப்போ இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம பெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெஃபினிட் டிடென்ஷன் ஆஃப் அண்டர் ட்ரையல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மொத்தத்துக்கே அவங்க 2 வருஷத்துக்கு தான் கேஸ்லேயே அவங்கள பிடிச்சி போட்டிருப்பாங்க. பட் என்ன இருக்கும், அவங்கள வந்துட்டு 90 days சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி, பட் இன்னும் அவங்க என்ன பண்ணியிருக்குமா, இப்போ இந்த கேஸ் இல்லை, 60 daysல வந்துட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஓகேங்களா. இந்த ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னா ட்ரையல் முடிகிற வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருந்தாகணும். ட்ரையல் 1 yearக்கு அப்புறம் தான் வருது. அவங்கள வந்துட்டு கேஸ் எதில் தான் போட்டிருப்பாங்க, 2 வருஷம் சென்டென்ஸுக்கு தான் கேஸ் போட்டிருப்பாங்க. 1 year தான் ஆகுது கேஸ் முடிகிறதுக்கு. அப்போ தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ½ year ஆஃப் த சென்டென்ஸ் குற்றமே பண்ணாமல். ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ப்ரொவிஷன் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் மேம் இந்த 70% இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க, அது அண்டர் ட்ரையல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படி ஏன் அப்படின்னு கேட்டேன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் திஸ். எல்லாருக்குமே இதை பற்றி தெரியறது கிடையாது. ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 60 days 90 days முடிஞ்சதுமே we have to apply for a bail. பட் அது யாருமே பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் கேஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு பெயில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் வேணும், பெயில் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயில்னா அப்ளை பண்ண உடனே பெயில் கிடச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா. ஸோ பெயில் பாண்ட் யூ ஹேவ் டு கிவ் அன் அமௌண்ட். நான் இங்கேருந்து ஓடி போகிற மாட்டேன், என்னோட 1 லட்ச ரூபா கோர்ட்டில் இருக்குது, இப்போ நான் ஓடி போயிட்டேன்னா 1 லட்ச ரூபா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக மாட்டோம் இல்லையா, அதுக்காக. ஓகேங்களா. ஸோ யூ நீட் டு சப்மிட் அன் அமௌண்ட் அரௌண்ட் 50,000 or 1 lakh இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அப்போ அந்த கோர்ட் டு டிசைட். ஓகேங்களா. ஸோ இப்போ பிஎன்எஸ்எஸ்ல வந்துட்டு அந்த கோர்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஷுட் ஹேவ் சம் ஷூரிட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஷூரிட்டின்றது இட்ஸ் அ பர்சன். ஓகே. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லை அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி ஷூரிட்டி தரணும், கேரண்டி தே ஷுட் கிவ். ஓகேங்களா. அந்த பர்சன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெயில் பாண்டில் சைனே போடுவாங்க. ஓகேங்களா. ஷூரிட்டி பாண்டில் சைன் போடுவாங்க. இன்கேஸ் அந்த அக்யூஸ் பண்ண பர்சன் ஓடிட்டாங்க அப்படின்னா ஷூரிட்டி பர்சன் ஹேவ் டு பே த அமௌண்ட். புரிஞ்சா. அப்போ இவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக ஸோ இவன் ஓடினானா நம்மளுக்கு தான் தண்டனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பி வெரி காஷியஸ். ஓகேங்களா. அதுக்காகத்தான் இந்த பாண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஷூரிட்டி பாண்ட் அண்ட் பெயில் பாண்ட். ஓகே. ஸோ அமௌண்ட்டு ஷூரிட்டி வந்துட்டு பர்சன் ஓடிட்டா ஷூரிட்டி பர்சன் ஹேஸ் டு பே த லைபிள் அமௌண்ட். ஓகே. ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெயிலபிள். ஓகேங்களா. பெயிலபிள். இன்கேஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸில் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 90 days கேஸில் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்லேயே வந்துட்டு அவங்க இல்லை அக்யூஸ்டு கிடையாது, அதாவது ஃபைல் பண்ண முடியல சார்ஜ் ஷீட்டு அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக வெளியில் விடலாமான்னு கேட்டால் மேக்ஸிமம் கேஸில் அந்த 90 daysக்குள்ளே சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அண்ட் இன்கேஸ் இல்லை அப்படின்னா தே பவுண்ட் டு கெட் அன் லைக் ரிலீஸ். ஓகேங்களா. ரைட்.
அண்ட் அதுவும் இல்லை அப்படின்னா அந்த 90 டேஸ்க்குள்ளே அவங்களால ஃபைல் பண்ணி முடியலை அப்படின்னா ரெகுலர் பெயில் தான் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணி ஆகணும். அதாவது இந்த டிஃபால்ட் பெயில் இருக்குது இல்லையா, இந்த டிஃபால்ட் பெயில் வந்துட்டு ஒருத்தவங்க அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 100th டே அவங்கள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கேட்டாங்கன்னா ரெகுலர் பெயில், ஃபர்ஸ்ட் ஒரு பெயில் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெகுலர் பெயில், ஓகேங்களா, அந்த மாதிரி டைப் ஆஃப் பெயில் போயிடும். ஸோ என்ன ஆயிரும்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அது இருக்கு அப்படின்னா கோர்ட் தான் முடிவு பண்ணணும் வெதர் தே கேன் கிவ் த பெயில் ஆர் நாட். ஓகேங்களா, ரைட். ஓகே, தென் ஒன் மோர் திங் இஸ் கஸ்டடி. ஓகே, ஸோ கஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் 2 types ஆஃப் கஸ்டடி. ஸோ ஒன் இஸ் போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ இதில் என்ன அப்படின்னா 15 days, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 15 daysக்கு வந்துட்டு போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு இட்ஸ் அ மஸ்ட். ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 15 daysக்கு போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாங்க. தென் ஆஃப்டர் தட் அவங்கள வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாத்திடுவாங்க. ஓகே, ரைட். பட் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் ரூல்ஸ்ல வந்துட்டு என்ன மாத்துனாங்க, இதெல்லாம் சிஆர்பிசி, ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் கஸ்டடி சேம் 15 days, பட் தே ஹவ் ஸ்பிளிட் த 15 days. ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு 60 days அஃபென்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 60 daysக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்ட்டு, அந்த மாதிரி அஃபென்ஸ்னா 40 daysக்கு உள்ள, ஓகேங்களா, 40 daysக்குள்ள அவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வந்துட்டு கஸ்டடி வந்துட்டு 40 daysக்குள்ள 15 days எதை வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அதாவது 60 days அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 40 daysக்குள்ள 15 days அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் 40 daysல ஃபஸ்ட்டு 10 daysக்குள்ள ஒரு 2 நாள் எடுத்துக்கிறாங்க, நெக்ஸ்ட் ஒரு 10 daysல ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 15 days ஸ்பிளிட் பண்ணி 40 daysல எத்தனை டைம் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக இந்த ப்ரொவிஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 15 days ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியாது, போலீஸால போய் அவங்கள இன்டாகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஜெயிலில் இருப்பாங்க. நீங்க படம் பார்த்துருக்கீங்களா, இழுத்தடிப்பாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இது எதுக்குன்னா இதுக்காகத்தான் அந்த மாதிரி இழுத்தடிக்கிற ப்ரொவிஷனை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், லைக் ஒரு 15 days இருக்கும், 20 days 30th day என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த எவிடன்ஸை வந்துட்டு வச்சு அவங்க வந்துட்டு இன்ட்ராகிரேட் பண்ணணும் அப்படின்னா he will be in jail, you can't integrate with him. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த 40 days. ஓகேங்களா, அண்ட் அதுவே வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் இல்லை, 90 days ட்ரையல் அப்படின்னா 60 days அவங்க வந்துட்டு டைம் எடுத்துக்கலாம். அந்த 60 daysக்குள்ள அவங்க வந்துட்டு இந்த போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 60 days ஸ்பிளிட் பீரியடில் அவங்க வந்துட்டு போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம், சேம் பட் 15 days. ஓகே, அண்ட் அண்டர் ட்ரையல் ரிலீஸ் half ஆஃப் த சென்டென்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஒரு 6 yearsக்கு வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க, பட் 3 years வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ட்ரையல் முடியறதுக்கு முன்னாடியே தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேங்களா, அப்படின்னா he is bound to release. ஓகேங்களா, இப்போ என் மேலே ஒரு 10 yearsக்கான ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எனக்கு ட்ரையல் ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடியே 5 வருஷமாக நான் வந்துட்டு அதை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா என்னை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து அதாவது ட்ரையலே 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடிவாகவே இல்லை அப்படின்னா என்னை ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்துட்டு ஓல்டு சிஆர்பிசியில் இருந்தது. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் லைக் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் கேசஸ், இப்போ என் மேலேயே ஒரு 2-3 கேஸ் இருக்கு, மர்டர் கேஸ் இருக்கு, கிட்னாப் கேஸ் இருக்கு, ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் இருக்கு, இந்த மாதிரியான கேசஸ் என் மேலே மல்டிபிள்ஸ் இருக்கு அப்படின்னா நாட் ஜஸ்ட் நான் பெயிலபிள், ஈவன் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா, அப்போ ஐ எம் அ சீரியஸ் அஃபெண்டர். ஓகேங்களா, ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக நான் இருக்கேன் அப்படின்றப்போ என்னை ரிலீஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா, ஐ எம் நாட் பவுண்ட் டு ரிலீஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ், இது 2 மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி லைக் ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்துட்டு உங்களுக்கு SC/ST ஆக்டில் கிடையாது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த விக்டிம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு SC/STக்கு தான் வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதாவது விக்டிம்ஸ் தான் வல்னரபிள்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ்னால தான் anticipatory bail is not given. Okay, then next thing, to address untouchability and caste discrimination. So even in this you have bailable and non bailable offense. ஓகேங்களா, bailable offense சின்ன கேஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, நான் வந்துட்டு எஸ்சி ஒருத்தவங்களை வந்துட்டு தனியாக கூட்டிட்டு வந்து திட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா இட்ஸ் அ bailable offense. அதுவே எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி திட்டினேன் அப்படின்னா இட்ஸ் நான் bailable offense. ஓகேங்களா, அந்த மாதிரி பெட்டி அஃபென்ஸாக தான் இருக்கும், பட் ஹியூமிலியேட் பண்ணணும், பாய்காட்டு, சோஷியல் பாய்காட்டு, இது எல்லாமே நான் bailable offenseல வந்துடும் when it's done under SC/ST. ஓகே, தென் பிரைமா ஃபேஸின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ்லேயே இவங்க பண்ணியிருப்பாங்க, இவன் தான் பண்ணியிருந்ததுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு நம்ம நம்புறோம் இல்லையா, தட் இஸ் பிரைமா ஃபேஸி. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு கேஸ், இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் போய் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கான நம்மளுக்கு எவிடன்ஸ் எல்லாம் தெரியுது. ஓகேங்களா, மறைமுகமாலாம் இல்லை, ரொம்ப சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்லாம் இல்லை, வி கேன் ஐடென்டிஃபை இட் அப்படின்னா தட் இஸ் பிரைமா ஃபேஸி.
ஓகே, ஸோ பிரைமா ஃபேசியா இவன் தான் அக்யூஸ்டு நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கிறப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஓகே, ஸோ தட் இஸ் த திங் ரிகார்டிங் திஸ் SC/ST ஆக்ட் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகே, ரைட், தேங்க்யூ.